ஆப்பு வைத்து எப்படி பனையை பிளக்கிறார்கள் என்று பாருங்கள். இந்த பனை வெடிக்கிற சத்தம், அந்த பிளக்கைக்குள்ள ஒரு சத்தம் கொண்டு வருது, அதை அவதானித்து கேளுங்கள். இந்த அடிக்கும் இதற்கு பேர் வந்து வல்லுவக்குத்தி என்பார்கள். அதிலே அந்த இரும்பால் இருக்கிறது வந்து ஆப்பு, இது கோடாலி, இதுவும் ஒரு பெரிய மர ஆப்பு ஒன்று இருக்கிறது பாருங்கள். அந்த வெடிப்புகளே தண்ணீரை ஊட்டுகிறார்கள். ஊட்டும் போது வந்து அந்த வெடிப்பு இலகி மிக விரைவாக வந்து அந்த இலகுவாக அது வந்து அந்த பிளக்கிறதற்கு தண்ணீர் ஊட்டுகிறார்கள் பாருங்கள். பிளக்குது. விட்டு கொடுக்கும். நான் நினைக்கிறேன் ஒரு 40 வருஷத்துக்கு பிறகு இப்படியான ஒரு விஷயத்தை பார்க்குறேன். முந்தி என்ன அடிக்கடி இது செய்கிறது தானே எங்களோட வீடு அளவுகளில். சுண்டி பார்த்துட்டு வைரம் சொல்கிறதா? அதாவது பனை மரத்தை சுண்டி பார்த்து அது வைரமான பனையா இல்லையா என்று சொல்லுவார்களாம் அந்த விடயம் தெரிந்தவர்கள். ஆமாம். இதை வந்து இந்த மரத்தாலான ஆப்பு போன்றதை பாலக்கட்டை என்று சொல்வார்களாம். இதால் அடித்து பிரித்தா தான் வந்து அந்த சிறிய ஆப்புகளை எடுக்கலாம், இரும்பு ஆப்பை வந்து எடுக்கலாம். பாலக்கட்டை என்ன? பாலை மரத்தில் செய்கிறது வைரமான கட்டை. அதாவது பாலை வந்து இரும்பு போல் வைரம் என்று சொல்கிறார்கள்.